ஹாய் வியூவர்ஸ், நினைத்தாலே நினைக்கும் சீரியலுடைய இன்னைக்கு எபிசோட அப்டேட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம நித்யாவை வந்து சரத்துக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக வலுக்கட்டாயமா வந்து கோவிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. நித்யாவோட பெரியமாவும் நித்யாவுடைய அப்பாவும் வலுக்கட்டாயமா நித்யாவை கூட்டிட்டு போகும்போது நித்யாவோட சித்தியும் வந்து கிளம்புறாங்க. அவங்க கூட கிளம்புறாங்க கோவிலுக்கு. நம்ம பிரீத்தியும் வந்து கிளம்புறாங்க. அப்படி நம்ம பிரீத்தி வந்து கிளம்பும் போது பாத்தீங்கன்னா வந்து பிரீத்தியோட வீட்டுக்கு வந்து போன் கால் வருது. அந்த போனை வந்து பிரீத்தி வந்து அட்டன் பண்ணி பேசுறாங்க. அப்போ வந்து ஸ்வாதி வந்து கேட்கறாங்க, பிரீத்தி என்னாச்சு, நித்யாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்போ ஸ்வாதி அது மாதிரி கேட்கும்போது நம்ம பிரீத்தி வந்து சொல்றாங்க, அழுதுகிட்டே ஸ்வாதி நித்யாவை வந்து கோயில் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து நித்யாவுடைய அப்பா வந்து பிரீத்தி கிட்ட வந்து கேட்கிற, யார்கிட்ட போன்ல பேசுறா அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ கேட்டுட்டு அந்த போன் காலை வந்து கட் பண்ணி வைக்கிறாரு. பிரீத்தி கிட்ட அந்த போனை வாங்கி கட் பண்ணி வைக்கிறாரு. நம்ம பிரீத்தி பாத்தீங்கன்னா வந்து ஸ்வாதி கிட்ட அந்த உண்மையை சொல்ல முடியாமலே போகுது. நித்யா வந்து ஷார்ட்டை கல்யாணம் பண்ண கூட்டிட்டு போறாங்க அப்படின்ற உண்மையை வந்து ஸ்வாதி கிட்ட வந்து நம்ம பிரீத்தி வந்து சொல்ல முடியாமலே போகுது. முகேஷ் ஸ்வாதிக்கு வந்து கால் பண்றாரு. அப்போ நம்ம ஸ்வாதி வந்து போன்ல வந்து சொல்றாங்க, முகேஷ் நித்யாவுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை போல, நித்யா வந்து கோயில் கூட்டிட்டு போறாங்களாம், பிரீத்தி வந்து அழுதுகிட்டே என்கிட்ட சொன்னா. அப்போ நம்ம முகேஷ் வந்து கேட்கிறாரு, எதுக்காக வந்து பிரீத்தி அழுதுகிட்டே இருக்கா, எதுக்காக நித்யா வந்து கோயில் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முகேஷ் வந்து ஸ்வாதி கிட்ட கேட்கும்போது நம்ம ஸ்வாதி வந்து சொல்றாங்க, தெரியல முகேஷ், நான் அந்த விஷயத்த வந்து பிரீத்தி கிட்ட கேட்கறதுக்காக அவங்ககிட்ட கேட்கலான்னு நான் போன்ல கேட்கலான்னு இருந்தேன். அந்த டைம்ல வந்து நித்யாவுடைய அப்பா வந்து அந்த போன் காலை வந்து கட் பண்ணி வச்சுட்டாரு. அதனால வந்து என்னால வந்து பிரீத்தி கிட்ட வந்து கேட்க முடியல அந்த விஷயத்த. அப்போ நம்ம ஸ்வாதி வந்து சொல்றாங்க, சரி முகேஷ், நீ இப்போ எங்க இருக்க? அப்போ நம்ம முகேஷ் வந்து சொல்றாரு, நான் வந்து மார்க்கெட்ல இருக்கேன். அப்போ நம்ம ஸ்வாதி வந்து சொல்றாங்க, சரி முகேஷ், நீ வந்து மார்க்கெட்லயே இரு, நான் இப்பவே வந்து காவ்யாவுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு காவ்யாவும் நானும் வந்து மார்க்கெட் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வாதி வந்து முகேஷ் கிட்ட வந்து சொல்றாங்க. ஸ்வாதி சொன்ன விஷயத்த வந்து முகேஷ் வந்து பரத் கிட்டையும் சமீர் கிட்டையும் சொல்றாரு. இப்போ நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து பரத் கிட்ட இருந்து பைக் சாவி வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு முயற்சி பண்றாரு நித்யாவை பார்க்கறதுக்காக. அந்த சமயத்துல வந்து நம்ம முகேஷும் பரத்தை வந்து தடுக்கிறாங்க சமீரை. ஆனா அவங்க சொல்றதை எல்லாமே வந்து கேட்காம அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பைக் எடுத்துட்டு நித்யாவை பார்க்கறதுக்காக வேகமா கிளம்புறாரு சமீர். நித்யாவுக்கும் சரத்துக்கும் கல்யாணம் பண்றதுக்காக நித்யாவுடைய குடும்பத்தார் நித்யா வந்து வலுக்கட்டாயமா வந்து கோவிலுக்கு வந்து கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல வந்து நம்ம நித்யாவும் பிரீத்தியும் பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்தார்கிட்ட வந்து சரத் ரொம்ப கெட்டவன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து சொல்றாங்க. ஆனா அவங்க வந்து நித்யாவும் பிரீத்தியும் சொல்ற எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நித்யாவோட குடும்பத்தார் வந்து கேட்க மாட்டாங்க. அதை கேட்கற நிலைமையில அவங்க இல்லை. அப்போ நித்யாவுடைய அப்பா பாத்தீங்கன்னா வந்து காரை வந்து நடுவழியில் நிறுத்திட்டு மார்க்கெட் போயிட்டு வந்து கல்யாணத்துக்கு தேவையான சாமான்லாம் வாங்குறாரு. கூடவே வந்து பிரீத்தியும் நித்யாவுடைய பெரியமாவும் வந்து நித்யாவோட அப்பா கூட வந்து கல்யாண சாமான் வாங்குறதுக்காக வந்து போறாங்க. அந்த சமயத்துல வந்து நித்யா பாத்தீங்கன்னா தன்னோட சித்தி கிட்ட வந்து சொல்றாங்க, சித்தி, நான் வந்து சரத்தை வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அவன் ரொம்ப கெட்டவன், நான் செத்துருவேன் சித்தி, கல்யாணம் நடந்தா நான் செத்துருவேன், நான் வந்து சரத்தை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அதுக்கு பதிலாக நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து தன்னோட சித்தி கிட்ட சொல்றாங்க. அப்போ நம்ம நித்யாவோட சித்தி வந்து சொல்றாங்க, என்னால இவங்களை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நம்ம சமீர், நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வந்து பைக்ல வந்து என்ட்ரி ஆகுறாரு. சமீர் பைக்ல இருந்து இறங்கி வந்து நித்யாவோட சித்தி கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா வந்து முகேஷ், பரத், காவ்யா, ஸ்வாதி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நித்யாவோட சித்தி கிட்ட வந்து சொல்றாங்க, சித்தி புரிஞ்சுக்கோங்க, சரத் ரொம்ப ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ நம்ம சமீர் வந்து சொல்றாரு, சித்தி, நான் இப்போ வந்து நித்யாவை வந்து நான் கூட்டிட்டு போறேன், சித்தப்பா வந்த பிறகு நித்யா வந்து நல்லபடியா வீட்டுல கூட்டிட்டு வந்து நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா நித்யாவோட சித்தி கிட்ட வந்து சொல்றாரு. சமீர் அது மாதிரி சொல்லும்போது நித்யாவோட சித்தி வந்து யோசிக்கிறாங்க, அவங்களுடைய கணவர் சொன்ன விஷயம் தான் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது, யாரும் வந்து நித்யாவை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க, கஷ்டப்படுத்துற மாதிரி நடத்தாதீங்கன்னு சொன்ன அந்த விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. அப்போ நித்யாவோட சித்தி வந்து சொல்றாங்க, நித்யா நீ சமீர் கூட போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா வந்து நம்ம பரத் பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ், நித்யாவுடைய அப்பா வராங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பரத் வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்றாங்க. அப்போ நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து நித்யா வந்து கை பிடிச்சிட்டு பைக்ல வந்து கூட்டிட்டு போறாரு. ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவங்க வந்து கார்ல கிளம்புறாங்க. நித்யாவும் சமீரும் வந்து பைக்ல வந்து ஒன்னா போகிறத பாக்குறாங்க. நித்யா தப்பிச்சு போறத வந்து நித்யாவுடைய அப்பா வந்து பார்த்துட்டு, நித்யா நில்லு நித்யா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வந்து சமீரோட பைக் அடி போறாரு. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நம்ம பிரீத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டா யோசிக்கிறாங்க, பெரியப்பா நான் பணப்பையை வந்து மறந்து கடையில வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல அவர் வந்து அவரோட கன்ஃபியூஸ் ஆயிட்டு என்ன பண்றதுன்னு புரியாம வந்து நித்யான்னு சொல்லிட்டு சமீரோட பைக் நிறைய வந்து கத்திட்டு போறாரு. நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து பைக்கை வந்து ரொம்ப வேகமா ஓட்டிட்டு போயிட்டுறாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வந்து நம்ம நித்யாவுடைய அப்பா பாத்தீங்கன்னா வந்து நித்யாவுடைய அப்பாவும் பெரியமாவும் பாத்தீங்கன்னா வந்து நித்யாவுடைய சித்தியையும் பிரீத்தியும் வந்து திட்டுறாங்க. எதுக்காக வந்து நித்யா வந்து தப்பிக்க விட்டீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க.
நித்யா சமீரோடைய ஃப்ரெண்ட்ஸ், நித்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஊர் எல்லையை தாண்டி வந்துட்டு ஒரு இடத்துல வந்து பைக்கையும் காரையும் நிறுத்திட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு அவங்க வந்து ஒன்னா கூடி நின்று பேசுறாங்க. அப்படி என்ன பேசுறாங்கன்னா வந்து இதுக்கப்புறம் வந்து நித்யாவுடைய அப்பா எப்படியும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த சமயத்துல நம்ம நித்யா வந்து ரொம்ப பயந்து போறாங்க. அப்ப நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து நித்யா நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாரு நித்யாவுக்கு. நம்ம நித்யாவோட வீட்டுல பாத்தீங்கன்னா வந்து பிரீத்தியோட பெருமை வந்து அடிச்சு கேட்கிறாங்க. நித்யா எங்க போயிருக்கா ஒழுங்கா சொல்லு, சமீர் நித்யா வந்து எங்க கூட்டிட்டு போயிருக்கான் உங்களுக்கு தெரியும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அடிச்சு கேட்கிறாங்க. இப்போ நம்ம பிரீத்தியோட அம்மா பாத்தீங்கன்னா வந்து எதுக்காக பிரீத்தி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியோட பெருமை கிட்ட வந்து கேட்கிறாங்க. அந்த சமயத்துல வந்து அவங்க சொல்றாங்க உங்க 2 பேருக்கு தான் உண்மை தெரியும், ஒழுங்கா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நித்யாவோட குடும்பத்தார் வந்து பிரீத்திகிட்டையும் பிரீத்தியோட அம்மா கிட்டையும் வந்து கேட்கிறாங்க. அப்போ பிரீத்தியோட அம்மாவும் சொல்றாங்க நித்யா எங்க போயிருக்கா அப்படின்ற விஷயம் வந்து எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அவங்களுடைய குடும்பத்தார்கிட்ட. நித்யா, சமீர், முகேஷ், பரத், காவ்யா, சுவாதிலாம் வந்து யோசிக்கிறாங்க அடுத்து என்ன பண்ணலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சமீர் வந்து சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து டென்ஷன் ஆகாதீங்க, 9 மணிக்கெல்லாம் வந்து நித்யாவோட சித்தப்பா வந்து அமெரிக்கால இருந்து வீட்டுக்கு வந்துடுவாரு. வீட்டுக்கு வந்த பிறகு நித்யாவை வந்து அவங்க வீட்டில் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது வரையும் நம்ம வந்து யார் கண்ணிலும் மாட்டாம இருக்கணும், நித்யாவோட ஃபேமிலி கண்ணில் வந்து நம்ம வந்து படாம இருக்கணும், ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கணும், யாரும் நம்ம வந்து மாட்டிக்க கூடாது அவங்க கையில. அப்படி மாட்டிக்கிட்டோம்னா நித்யாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க ஷரத்தை. நம்ம வந்து இப்போதைக்கு சேஃபா இருக்கணும். அப்போ நம்ம பரத் வந்து சொல்றாரு எனக்கு ஒரு இடம் வந்து தெரியும்டா, இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து ஒரு இடம் எனக்கு தெரியும், மார்க்கெட்ல அந்த துணி தான் வந்து துவைச்சு காய போடுவாங்க. இன்னைக்கு வந்து அந்த இடத்துல வந்து யாருமே ஆள் இருக்க மாட்டாங்க, ஒரு துணிங்க மட்டும்தான் இருக்கும். இன்னைக்கு யாரும் ஆள் இருக்க மாட்டாங்க, ரொம்ப காலியா இருக்கும், வெறும் துணிங்க மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். அதனால நம்ம வந்து அங்க சேஃபா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரத் வந்து சமீர் கிட்டையும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்றாரு. அப்புறம் நம்ம சமீர் வந்து சொல்றாரு சரி ஓகே நாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நித்யா வந்து சமீர் கிட்ட வந்து கேட்கறாங்க சமீர் நம்ம பண்றதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்போ நம்ம சமீர் வந்து சொல்றாரு நித்யா உன்னோட ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு நித்யாவோட கையை பிடிச்சு ரொம்ப ரொமான்டிக்கா வந்து சொல்றாரு. அப்போ நித்யா கிட்ட நான் ஒண்ணு சொல்லணும்னு ஆசைப்பட்டேங்க, என்ன தெரியுமா, அப்படின்னு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேங்க. இது மாதிரி நினைத்தாலே இன்னைக்கு சீரியலோடைய இன்ட்ரெஸ்டிங்கான ரொமான்டிக்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.